இன்றைக்கி சக்தி மட்டன் மசாலா வச்சு மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் 1/2 kg மட்டன் 2 டைம்ஸ் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். என்னோடய குக்கருக்கு 2 விசில் கரெக்டாக இருக்கும். மட்டன் முக்கால் பதம் வெந்திருக்கணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா சுக்காவுக்கு ரெடி பண்ணும்போது மட்டன் குழஞ்ச மாதிரி வந்துடும். இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம் போட்டு பொரிய விட்டதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி சிக்கனுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் போட்டு இப்போது அடுத்து பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஆல்ரெடி சிக்கன்லேயே அதிகமாக தண்ணி விடும். நான் ஒரு 5 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் 2 சேர்த்து கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது நான் ஒரு 1/2 தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன். ஒன்று ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். 1/2 தக்காளி மட்டும் போதும். இப்போது இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போது வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டு இதையும் நல்லா கிளறிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். அப்பப்போ கிளறி கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வத்தத்தூள், 50 கிராம் மட்டன் மசாலா, சக்தி மட்டன் மசாலாவில் நான் 1/2 போட்டிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. ஆனால் இது பண்ணும்போது சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். மட்டன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நான் 3 தடவை ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா அது குழம்பு மாதிரி வந்துடும். பாருங்கள், அந்த ஊற்றின தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றினதுக்கப்புறம் தான் நான் ஊற்றுறேன். அந்த தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.